தாவேகா எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசின விவகாரத்துல ஒரு அதிர்ச்சிகர தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இருவர் இந்த விவகாரத்துல கைது செய்யப்பட்டிருக்க நிலையில அந்த கைதானவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். 2 பேர் கைதாகி இருக்காங்க. மேலும் இருவர் அவங்க எப்படி கைதானாங்க? அவங்க பணப்பரிமாற்றம் ஏது நிகழ்ந்துச்சா? செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு எதன் அடிப்படையில சந்தேகிக்கப்படுது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழக ஆட்சி கவிழ்க்க சதி திட்டம் தீட்டப்பட்ட வழக்குல நேற்று வரை 9 நபர்களை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்தனர். அதுல நரேஷ், கார்த்திக், ரமேஷ், திருநாவுக்கரசு, தியாகராஜன் ஆகியோரை போலீஸ் காவல்ல எடுத்து 2 நாட்கள் திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக 2 நாட்கள் கஸ்டடி ஆனது இன்றுடன் நிறைவடையக்கூடிய நிலையில அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையை அடிப்படையாக வைத்து டாக்டர் உட்பட 2 பேரை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நாமக்கல்லை சேர்ந்த டாக்டர் ராஜசேகர், அதே போன்று கரூரை சேர்ந்த சேதுராஜன் ஆகிய இருவரை தான் போலீசார் கைது செய்து தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இதுல கைது செய்யப்பட்ட அந்த சேதுராஜன் என்பவர் செந்தில் பாலாஜிக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதும், ஏற்கனவே கைதாகி இருக்கக்கூடிய அந்த கார்த்திக் என்ற நபருக்கும் சேதுராஜனுக்கும் இடையே இவர்கள் இருவரும் நண்பர் என்பதும், இவர்கள் இருவருக்கும் இடையே பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதை ஆதாரமாக கொண்டுதான் சேதுராஜனை தற்போது போலீசார் கைது செய்திருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவரும் பிசினஸ் செய்து வரக்கூடிய நிலையில அவருக்கும் கார்த்திக், ஏற்கனவே கரூரை சேர்ந்த கார்த்திக் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவருக்கும் இவருக்கும் நண்பர் என்பதால இவர்களுக்கு இடையே ஒரு பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதால தற்போது அவங்க கைது செய்திருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து கைது செய்த இருவரிடமும் தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அந்த கைதான மருத்துவர் ராஜசேகரிடம் இருந்து 56 லட்சம் ரூபாயும், அதே போன்று சேதுராஜனிடம் இருந்து 14 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கைதான 2 பேரையும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறை அடைக்கக்கூடிய நடவடிக்கையை தற்போது காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர்.